ஏற்கனவே ஒரு புல்பேக்கை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் அதை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிற என்று சொல்லி சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு இதுல ஷோர்ட்டா தான் சொல்லுவேன். உங்களுக்கு முழுமையான வீடியோ வேணும்னா நீங்க அந்த வீடியோ தான் பார்க்கணும். இதுல ஷார்ட்கட் மட்டும் உண்டு, நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப அப்ட்ரெண்டுக்கான புல்பேக்கை நாம வரைகிறதா இருந்தால் அதுக்கான ரூல் என்னென்றால், ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹேண்டில்ற லோவை முதலாவது உடைச்சி, அதாவது ஹையை உடைக்கும். தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹேண்டில்ற ஹையை உடைக்க முதல் லோவை உடைச்சி, பிறகு எந்த ஹேண்டில்ற லோவை உடைச்சிச்சோ அதுல ஹையை உடைக்கணும். அப்ப அதுதான் அப் அண்டுக்கான புல் பேக் அண்டு அதுக்கான ரூல்ஸ் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ரைட், இதுல எப்படி அது செய்யறன்னு சொல்லி வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த லோ பாயிண்ட் இதுல இருந்து உதாரணத்தை நான் எடுமாறா இந்த இடத்துல இருந்து எடுக்கேன். நீங்க எங்க இருந்து வேணுமென்றாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து பாருங்க. இதுல ஒரு ஹேண்டில் இருக்கு. ரைட், இந்த ஹேண்டிலுக்கு அடுத்த ஒரு இன்சைட் பார் இருக்கு. புல் பேக் கொண்டு நாம வரையும் போது இன்சைட் பார் இருந்தால் அந்த இடத்துல அந்த ஹேண்டில் இல்லைன்னு வச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த ஹேண்டிலுக்கு பிறகு வந்த இந்த ஹேண்டிலுக்கு தானே இது என்ன செஞ்சிருக்கேன்டால், தனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த ஹேண்டில் ஹையை உடைச்சிருக்கு. அப்ப அப்டெண்டுக்கான புல் பேக்கோட ரூல் என்னென்றால், புல் பேக் கொண்டு வரணுமா இருந்தால் லோவா உடைக்கணும் என்ன. ஆனா இது என்ன செஞ்சிரு, ஹையை உடைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி நடந்தா இதுக்கு பிறகு வர இந்த ஹேண்டில் என்ன செய்யணும் என்றால், தனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த ஹேண்டில் லோவா உடைக்கணும். அப்ப இதையும் பார்த்தால் என்ன செஞ்சிருக்கு, இதுவும் ஹையத்தான் உடைச்சிருக்கு. இப்ப இப்படி ஒவ்வொரு ஹேண்டிலும் ஹையை உடைச்சு உடைச்சு போதென்றால், ஹையை உடைச்சு போற ஏதாச்சும் ஒரு ஹேண்டில் லோவை அதுக்கு பிறகு வர ஹேண்டில் எடுக்கணும். இதை பாருங்க, அடுத்த ஹேண்டில் அதுவும் லோவை உடைக்கல, அதுவும் என்ன செஞ்சிருக்கு, முதலாவது ஹையத்தான் உடைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி ஹையை உடைச்சு 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 இதுவரைக்கும் போகுது. இதுவரைக்கும் எல்லா ஹேண்டிலுமே ஹையத்தான் உடைச்சு போயிருக்கு. எதுவும் தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹேண்டிலோட லோவை உடைக்கல. நீங்க வீடியோவை அப்படியே புஷ் பண்ணிட்டு இதுல பார்க்கலாம் எங்கேயாச்சும் லோவை உடைப்பட்டிருக்காண்டு. இப்ப இதுல பாருங்க, மேலுக்கு பிக் பிட் இந்த ஹேண்டில் தானே, இதுல லோவை இந்த ரைட் ஹேண்ட் செஞ்சுட்டு பிரேக் பண்ணிருக்கு. நீங்க இதுல பார்க்கலாம் இந்த ஹையை பிரேக் பண்ண முதல் என்ன செஞ்சிருக்கு, இந்த லோவை பிரேக் பண்ணிருக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் லோ பிரேக் பண்ணப்பட்ட கண்ட உடனே ஒன்றும் செய்ய தேவையில்ல. எந்த ஹேண்டில் லோ பிரேக் பண்ணப்பட்டுச்சோ அந்த ஹேண்டில் ஹையை மார்க் பண்ணுங்க. இப்படி சரிதான், எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக. இப்ப இதுவரைக்கும் இங்க நாம பார்த்து வந்தோம், எங்கேயுமே லோ பாயிண்ட் எடுக்கல, எல்லாமே என்ன செஞ்சது, ஹையத்தான் உடைச்சு உடைச்சு போனது. ஹைய உடைச்சு உடைச்சு போனது இந்த ஹேண்டில்ல மட்டும் மாறி நடக்குது. என்னது, ஹைய உடைச்ச இந்த ஹேண்டில் லோவை இந்த ரெட் கலர் ஹேண்டில் உடைக்குது. ரைட். அப்ப அதனால நாம என்ன செஞ்சோம், எந்த ஹேண்டில் லோ உடைக்கப்பட்டுச்சோ அதுல ஹைய மார்க் பண்ணினோம், எங்க கம்ப்ளீட் ஆகுது பாக்குறதுக்காக. இப்ப புல் பேக் கண்டா இதன்னு கேட்டால், எந்த ஹேண்டில் லோ உடைக்கப்பட்டுச்சோ அதுக்கும் கம்ப்ளீட் ஆகின இடத்துக்கும் இடையில இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் அப்ட்ரெண்டுக்கான ஒரு புல் பேக். புல் பேக்கான அடுத்த ரூல், அடுத்த விஷயம், ரூல் இல்ல அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு புல் பேக் கொண்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு எந்த ஹேண்டில் கம்ப்ளீட் ஆகுதோ அந்த ஹேண்டில் இருந்து பார்க்க வேணும். இப்ப முதலாவது நாம் எடுத்த புல் பேக் என்ன செய்யுது, எதுல கம்ப்ளீட் ஆகுது, இந்த பெரிய மேலுக்கு பிக் விட்டு இந்த ஹேண்டில் கம்ப்ளீட் ஆகுது. அப்படித்தானே, ரைட். இதுக்கு பிறகு ஒரு இன்சைட் வர வந்துருக்கு, அது நாம அந்த இடத்துல இல்லைன்னு தான் நினைச்சுக்கோ. அந்த ஹேண்டில் ஒன்றே அப்படி இல்லை, அந்த இடத்துல இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப இதுக்கு பிறகு வந்த ரெட் என்ன செஞ்சிருக்கு, இந்த ஹைய உடைக்க முதல் லோவத்தான் உடைக்குது. அப்ப அப்ட்ரெண்டுக்கான புல் பேக் நாம மார்க் பண்ணும் போது ஏதாவது ஒரு ஹெண்டில் லோ உடைபடுறத கண்டம் என்றால், எந்த ஹெண்டில் லோ உடைப்பட்டுச்சோ அதுல ஹை பாயிண்ட் மார்க் பண்ணணும், எங்க கம்ப்ளீட் ஆகுது பார்க்கறதுக்கு. அப்ப ஸ்டார்ட் ஆகி இடத்துக்கு கம்ப்ளீட் ஆகி இந்த இடத்துக்கு இடையில லோவஸ்ட் பாயிண்ட் ஒரு புல் பேக். இப்ப இதுல கம்ப்ளீட் ஆனது இந்த ஹேண்டில் கம்ப்ளீட் ஆகுது. அப்படித்தானே, ரைட். இப்ப பாருங்க, அடுத்த புல் பேக் எந்த ஹேண்டில் கம்ப்ளீட் ஆனதோ அதுல இருந்து நாம பார்க்க வேணும். இதுல கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த ஹேண்டில் லோவ் எடுத்து மறுபடியும் இந்த ஹையை உடைச்சா புல் பேக் வரும். இதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, நிறைய இன்சைட் வார் வந்துருக்கு. வரைக்கும் இன்சைட் வார் வந்துருக்கு. இந்த ரெட் கலர் விக்கால உடைபடுது. அப்ப அப்டெண்டுக்கான புல் பேக் ரூல் என்ன, ஒரு ஹேண்டில் லோவ் எடுத்து பிறகு ஹையை உடைக்கணும். முதலாவது லோ எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஹை எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல லோ எடுபடுது, அப்ப புல் பேக் கொண்டு கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி புல் பேக் கிரியேட் ஆகிறத கண்டதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும் என்றால், எந்த ஹேண்டில் லோ எடுக்கப்பட்டுச்சோ அதுல ஹையை மார்க் பண்ணணும், எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக. இது ரெண்டுக்கும் இடையில லோவஸ்ட் பாயிண்ட் ஒரு புல் பேக். இப்படித்தான் நாம ஒவ்வொரு புல் பேக்கையும் பார்த்து போகணும். நீங்க பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல உங்களுக்கு படிப்பிக்கும் போது இதுல 2-3 இடங்கள்ல கிளாஸ் ஜாயின் ஆகி ஒன்றும் சரி வராதாக்களும் இருப்பீங்க.
இப்ப நார்மலா கலரை பார்த்து அவன் மார்க் பண்ணிட்டு போவான். அவனோட புல் பேக் எப்படி வந்திருக்கும்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இப்படி அப்படி எல்லாம் இல்ல. சரிதானே? இந்த மாதிரி ரூல்ஸ் பேஸ் பண்ணி நாம புல் பேக் வரையணும். இது எப்படி இதுக்கான ரூல்ஸ் என்னன்னு விளக்கமா இதுக்கு முந்தைய வீடியோல போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இது அதுக்கான ஷார்ட்கட். இந்த மாதிரி ஷார்ட்கட் ஒன்று நான் அந்த வீடியோல சொல்லல. ஈஸியா நீங்க சார்ட்ல மார்க் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். இது அப்டென்ட்டுக்கான ஒரு புல் பேக் பார்க்குற மெதட். உங்களுக்கு இதுல விளங்கல் என்றால் அந்த வீடியோ பார்த்து வாங்க. இதுல உங்களுக்கு மிச்சம் லேசா இருக்கு. இப்ப டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக் வரைஞ்சு காட்ட போறேன். இப்ப அப் ட்ரெண்டுக்கான புல் பேக் இருக்கு தானே, அதுல ரூல் என்ன? ஒரு ஹேண்டில் இருக்கின்றால் அந்த ஹேண்டில் பிறகு வர ஹேண்டில் தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹேண்டில் லோவை உடைக்கணும். லோவை உடைச்ச பிற்பாடு ஹையை உடைக்கணும். அப்படி ஹையை உடைச்சிருந்தால் அதுல புல் பேக் கொண்டு இருக்கும். லோவை உடைச்சி பிறகு ஹையை உடைச்சிருந்தால் புல் பேக் இருக்கும். இதுதானே? ட்ரை. இப்ப டவுன் ட்ரெண்டுக்கான ரூல் அப்படியே ஒப்போசிட்டா மாத்தி போடணும். அவ்வளவுதான். அப் ட்ரெண்ட்ல என்ன செய்யணும்? லோவை உடைச்சி பிறகு ஹை உடைக்கணும். டவுன் ட்ரெண்ட்ல முதலாவது ஹை உடைக்கணும், பிறகு லோ உடைக்கணும். சரி, முதலாவது ஹை, அதுக்கப்புறமா லோ. பார்ப்போம். இந்த அறிக்கை ஒரு ஹேண்டில் என்ன கிரீன் இதானே ஆகையிலும் ஹை பாயிண்ட் அறிக்கை நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் டவுன் ட்ரெண்டுக்கான புல் பேக் வரைகிறதுக்கு. இப்ப இதுல பாருங்க கிரீன் கலர் ஹேண்டில் என்ன ரைட், அதுக்குள்ள ஒரு இன்சைட் பார் இருக்கு. அந்த இடத்துல அது இல்ல வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் ஆகி இந்த ரெட் கலர் ஹேண்டில் என்ன செஞ்சிருக்குன்னா இந்த லோவை தான் பிரேக் பண்ணிருக்கு. அப்ப நம்ம முதல்ல எதை உடைக்கணும்? ஹை உடைக்கணும். சரி, அப்ப இதுக்கப்புறம் அந்த இந்த ஹேண்டில் பாருங்க, இதுவும் என்ன செய்யுது? இந்த லோவை தான் உடைக்குது. நம்ம ரூல்ஸ் படி முதலாவது ஹை உடைக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற ஹேண்டிலும் என்ன செய்யுது? லோவா தான் உடைக்குது. ஹை பாயிண்ட் இன்ஜரிக்கு இதை உடைக்கல. அப்போ ஒவ்வொரு ஹேண்டிலுக்கும் பார்க்கணும் ஹையை உடைக்குதா லோவை உடைக்குதான்னு. இது வரைக்கும் லோவை உடைச்சு உடைச்சு தான் வருது. சரிதானே? இப்ப இந்த ஹேண்டில் பாருங்க ஒரு ட்ரெண்டு இன்சைட் வர வந்துருக்கு. ஆகவே இந்த இடத்துல அது இல்லைன்னு நினைச்சு கொள்ளுங்க. இந்த ரெட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகின கிரீன் என்ன செஞ்சிருக்கின்றால் தனக்கு பின்னிக்கு இருக்கிற இந்த ஹேண்டில் ஹையை உடைச்சிருக்கு. அப்ப ஹை உடையப்படுறதை கண்டதும் நாம் என்ன செய்யணும்? ஒப்போசிட்டை மாத்தி நம்ம வரைய போறோம். அப்ப அப்டன் என்ன செஞ்சோம்? லோ உடைய போறதை கண்டதும் ஹையை மார்க் பண்ணினோம். அப்படித்தானே? இது இன்ஜின் நடக்க போதும் ஹை உடைய போறதை கண்ட உடனே எந்த ஹேண்டில் ஹை உடைய பட்டுச்சோ அதுல லோவை மார்க் பண்ண போறோம். இப்படி மார்க் பண்ணினோம் என்றால் இதுல புல் பேக் ஸ்டார்ட் ஆகுது, இதுல கம்ப்ளீட் ஆகுது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு புல் பேக். இப்ப எந்த ஹேண்டில் கம்ப்ளீட் ஆகுதோ அதுல இருந்து பார்க்க வேணும். இப்ப இந்த ஹேண்டில் என்னது புல் பேக் வந்து கம்ப்ளீட் ஆனது. இப்ப இதுல கம்ப்ளீட் ஆகியோடியால் இந்த ஹேண்டிலோட ஹையை உடைச்சால் அடுத்த புல் பேக் கொண்டு இதுல கிரியேட் ஆகும். ஆனா பாருங்க இந்த ஹேண்டிலோட ஹையை உடைக்காம கீழே விழுந்தது. எங்க விழுந்திருக்கு? இந்த இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்திருக்கு. அப்ப இந்த ஹேண்டிலோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில இருக்கிற அவ்வளவும் என்ன இன்சைட் பார். இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ வச்சிருக்கேன், நீங்க அதை பார்க்கலாம். இன்சைட் பார்ட்டா என்னன்னு தெரியாட்டி இதெல்லாம் இந்த இடத்துல இல்லை. அப்ப இந்த ரெட்டுக்கு பிறகு வந்த இந்த இந்த ரேட் என்ன செஞ்சிருக்கேன்? ஹையை உடைக்காம இதுல லோவத்தான் உடைச்சிருக்கு. அப்ப லோ உடைச்ச இந்த ஹேண்டில் ஹையை உடைச்சால் அடுத்த புல் பேக் வரும். இப்ப பாருங்க இந்த ஹேண்டில் ஹையை அடுத்த வந்த ஹேண்டில் உடைச்சிருக்கு. இதுதானே இந்த ஹேண்டில் ஹை உடைச்சிருக்கு. ஆக என்ன செய்யுது? புல் பேக் கொண்டு கிரியேட் ஆகுது. அதனால எந்த ஹேண்டில் ஹை உடைக்கப்பட்டுச்சோ அதுல லோ பாயிண்ட் நாம என்ன செய்யணும்? மார்க் பண்ண வேணும். அப்படி என்றால் இதுல புல் பேக் ஸ்டார்ட் ஆகுது, இதுல கம்ப்ளீட் ஆகுது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு புல் பேக். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் உங்களுக்கு. இப்ப இதுல பாருங்க இந்த ஹேண்டில் கம்ப்ளீட் ஆகுது. எதுல கம்ப்ளீட் ஆகுது? இந்த ஹேண்டில் இதுல கம்ப்ளீட் ஆகுது. அப்ப எந்த ஹேண்டில் கம்ப்ளீட் ஆச்சோ அதுல ஹையை உடைச்சால் புல் பேக் கிடைக்கும். அதனால உடைக்காம என்ன செஞ்சுட்டு அடுத்து வந்த ஹேண்டில் இந்த லோவைத்தான் உடைச்சிட்டு. அப்படித்தானே? இந்த லோவை உடைச்சிட்டு. அப்ப எந்த ஹேண்டில் வந்து லோவை உடைச்சிட்டு போகுதோ அந்த ஹேண்டில் ஹை எடுத்தால் புல் பேக் வரும். இப்ப பாருங்க இந்த ஹேண்டில் ஹைய இதுக்கு பிறகு ஓப்பன் ஆகி அந்த ரெட் கலர் ஹேண்டில் எடுத்துருக்கி. அப்படித்தானே? ரைட். இப்ப இதுல ஒரே ஹேண்டிலால அந்த புல் பேக் நடந்திருக்கு. புல் பேக் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, உடனடியா அதே ஹேண்டிலால கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரே ஹேண்ட்லையும் புல் பேக் நடக்கும். ஸோ இது ஒரு புல் பேக். இப்ப இதுல கம்ப்ளீட் ஆனது, இந்த பாயிண்ட்ல கம்ப்ளீட் ஆனது. அடுத்து வந்த ஹேண்டில் இந்த ஹையை உடைச்சிருந்தால் அடுத்த புல் பேக் வந்திருக்கும். ஆனா ஹையை உடைக்கும் முதல் லோவை உடைச்சது. இப்ப லோ உடைச்ச இந்த ஹேண்டில் ஹையை உடைச்சால் புல் பேக் வரும். இப்ப பாருங்க அடுத்த ஒரு இன்சைட் பார் வந்திருக்கு, அது அந்த இடத்துல இல்லைன்னு எடுத்துக்கொள்வோம்.
அடுத்த வந்த ஹேண்டில் இதுல ஹையை உடைச்சிருக்கு, லோ உடைக்க முதல் ஹையை உடைச்சிருக்கு. அப்ப என்ன செய்ய போறோம், எந்த ஹேண்டில் ஹை உடைக்கப்பட்டுச்சோ அந்த ஹேண்டில் லோ மார்க் பண்ண போறோம். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு புல் பேக். அப்ப இதுதான் புல் பேக், சரிதானே? இப்படி ரூல்ஸ் பேஸ் பண்ணி நீங்க புல் பேக் கொண்டு வரையாட்டி என்ன செஞ்சிருப்பீங்க என்றால், கலரை பார்த்து வரையும் போது இந்த மாதிரி இது ஒரு புல் பேக், இது ஒரு புல் பேக் உண்டு, இப்படி இதுக்குள்ள ரெண்டு புல் பேக் வரைஞ்சிருப்போம், சரிதானே? ரைட், இப்படி எல்லாம் வரைவோம். அப்படி ஒரு நாளும் புல் பேக் நாம வரைகிறது இல்லை. இந்த மாதிரி ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நாம புல் பேக் வரைய வேண்டி வரும், சரிதானே? அவசரமா அதில் சொல்லி முடிச்சுட்டீங்க, விலங்குகளை திருப்பி பாருங்க. அதே நேரம் இந்த புல் பேக் என்றால் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு விளக்கம் காணாட்டி அதை பாருங்க. அதை பார்த்து வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் நான் இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிதானே? அதை இது உங்களுக்கு விளங்கலைன்னா நீங்க அதை பார்த்து அதுக்கப்புறமா இதை பாருங்க.